டாக்டர், நான் உங்ககிட்ட அல்சர்னு வந்திருந்தேன். நீங்க கர்ட்லாம் எடுத்துக்க சொன்னீங்க. பட் எனக்கு வந்து சளி அடிக்கடி பிடிக்கும். அப்படி சாப்பிடலாமா? நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் நீங்க எடுத்துக்கிற கோல்டான ஃபுட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுடா. இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமானது ஒரு பாக்டீரியா ஆர் வைரஸ் தான். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் லைக் ஆஸ்மா ஏதாவது இருந்தா ஓகே. பட் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல, சோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா டாக்டர்? அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு ஏற்கனவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா மேபி இருக்கிற மியூக்கஸ் கொஞ்சம் திக்கன் ஆகலாம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஆர் பிராங்கியல் ஆஸ்மா இதெல்லாம் இருந்தா நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நீங்க சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுல 70% அதுதான் உங்க இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது மூலியமா தான் ப்ரோபயோட்டிக்ஸோ ஃபைபர்ஸோ உங்க கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது நான் ஓபிடியில டெய்லி கிளியர் பண்ற ஒரு காமனான டவுட். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புறேன். சோ கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கோல்டான ஃபுட் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஃபீவர் வரும்னு உங்களை பயங்குத்துற எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.